டிரம்பின் தீவிர ஆதரவாளர் அமெரிக்காவில் உயிரிழப்பு. அலறியடித்து ஓடிய மாணவர்கள். இதற்கு யார் காரணம்? பின்னணியில் இருக்கும் அரசியல் என்ன என்பது பற்றி பார்ப்போம். அமெரிக்காவில் டிரம்போட தீவிர ஆதரவாளராக அறியப்படுபவர் தான் சார்லி கிர்க். இவரு வலதுசாரி ஆதரவாளர் கூட. இவருக்கு வயது 31. இவரு யூட்டா பள்ளத்தாக்கு பல்கலைக்கழகத்துல நிகழ்ச்சி ஒன்றில் பேசிக் கொண்டிருந்த போது பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு. இந்த ஒரு சம்பவம் தான் அமெரிக்கா மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்திலும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவரு டிரம்பின் தீவிர ஆதரவாளர் கூட. இந்த சூழ்நிலையில இவர் எப்படி உயிரிழந்தாரு, இதன் பின்னணியில் இருப்பது என்ன, இதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். முதல்ல யார் இந்த சார்லி கிர்க்? அமெரிக்காவோட முன்னணி வலதுசாரி தலைவராக இருந்தார். டொனால்ட் ட்ரம்போட தீவிர ஆதரவாளரான இவர் 2024 தேர்தலில் ட்ரம்ப் அணியின் முக்கிய உறுப்பினராகவும் இருந்தார். சார்லி கிர்க் இஸ்ரேலோட தீவிர ஆதரவாளராகவும் இருந்தார். இதனாலதான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இவரை இஸ்ரேலோட உண்மையான நண்பர் என அழைத்தாரு. மேலும் அமெரிக்காவுல சமீப காலமாகவே வன்முறை செயல்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக பல்வேறு தரப்பினரும் கூறி வருகிறார்கள். அங்கு துப்பாக்கி வைத்திருக்க பெரிய அளவுல எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இதுவரைக்கும் விதிக்கப்படல. இதனால துப்பாக்கி சூடுகளும் வன்முறை சம்பவங்களும் அங்கு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டு கூட இது போலதான் ட்ரம்ப் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த சமயத்துல அவர் மீது துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தது. நல்வாய்ப்பாக இந்த சம்பவத்துல அவரு உயிர் பிழைச்சாரு. துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர கடுமையான கட்டுப்பாடுகள் தேவை என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்தாலும் கூட அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியவில்லை. சரி, நடந்தது என்ன? யூட்டா வேலி பல்கலைக்கழகத்துல நடந்த நிகழ்ச்சியில சார்லி கிர்க் கலந்துகிட்டாரு. அப்போது ஒருவர் அமெரிக்காவுல அதிகரித்து வரக்கூடிய துப்பாக்கி சூடுகள் குறித்து கேள்வி எழுப்பியிருக்காரு. அதற்கு சார்லி பதிலளித்துக் கொண்டிருந்தாரு. அப்போது திடீரென்று அவர் மீது துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுல இவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு. நொடிகளில் அவர் இரத்த வெள்ளத்துல சரிஞ்சிருக்காரு. மக்கள் கூட்டமும் தெரித்து ஓடியது. இது தொடர்பான பகிர் வீடியோக்கள் இணையதளங்கள்ல பரவி வருகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து யூட்டா பல்கலைக்கழகத்திற்கு வரக்கூடிய 15ஆம் தேதி வரை விடுமுறையுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவோட சிக்காகோ நகர்ல பிறந்து வளர்ந்தவர். இவர் பழமைவாத சிந்தனையாளர். அமெரிக்காவோட முக்கிய வலதுசாரி அரசியல் பிரமுகர்கள்ல ஒருவராக அறியப்படுறாரு. எழுத்தாளர், பேச்சாளர், வர்ணையாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர். சில காலம் தேசிய கொள்கைக்கான கவுன்சிலிங் உறுப்பினராகவுமே இருந்திருக்காரு. சார்லிக்கும் ட்ரம்புக்கும் இடையே நீண்ட நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கு. 2016 முதல் இந்த நட்பு மிகவும் வலுவாகிருக்கு. ஒருமுறை சார்லியை ட்ரம்ப் ஒளியின் போராளி என்று புகழ்ந்தது நினைவு கூறத்தக்கது. 2024 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் போது மீண்டும் அமெரிக்காவை வலிமையானதாக மாற்றுவோம் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க ட்ரம்புக்கு தூண்டுகோலாக இருந்தவர் இந்த சார்லி. மேலும் அமெரிக்காவில் இடதுசாரி மற்றும் வலதுசாரி அமைப்புகளுக்கு இடையே பிளவுகள் அதிகரித்துள்ளன. இதன் காரணமாக அரசியல் வன்முறைகளுமே அதிகரிச்சிருக்கு. அதன் தொடர்ச்சியாகவே இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிகிறது. சமீப காலமாக ட்ரம்ப் பல நாடுகளுக்கு அதிக வரி விதிப்பு, உள்நாட்டிலேயே பல வகையான கட்டுப்பாடுகள் என அனைத்தையுமே ட்ரம்ப் விதித்திருந்தார். சார்லி கிர்க்கின் கொலைக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரையும் அமெரிக்க அரசாங்கம் கண்டுபிடித்து தண்டிக்கும் என்று ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பதிவுல காட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இந்த சம்பவம் அமெரிக்காவுல பெரும் அரசியல் பதற்றத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு. சார்லி கிர்க்கை சுட்டவரை இதுவரை போலீசார் கைது செய்யவில்லை. இந்த நிலையில சார்லி இறந்ததற்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு ட்ரம்ப். அதுல அமெரிக்காவின் இளைஞர்களோட இதயத்தை சார்லியை விட சிறப்பாக புரிந்து கொண்டவர் வேறு யாரும் இல்லை. அவர் அனைவராலும் விரும்பப்பட்டவர், பாராட்டப்பட்டவர். எனக்கும் தனிப்பட்ட முறையில அவரை பிடிக்கும். ஆனால் இப்போது அவர் நம்முடன் இல்லை. அவரது குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன். சார்லி, நாங்கள் உன்னை நேசிக்கிறோம் என்று பதிவிட்டிருக்காரு. மேலும் அனைத்து அமெரிக்க கொடிகளையும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி வரை அரை கம்பத்துல பறக்க விடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.